வணக்கம். தினஅறிவு செய்திகள். பிப்ரவரி 2ஆம் தேதி தேமுதிகவின் மாநில மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. மாநாடு முடித்துவிட்டு தொண்டர்கள் ஊர் திரும்பி வரும்பொழுது நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் விருதுநகர் அருகே வரும்பொழுது விபத்து ஏற்பட்டது. இதில் மகேந்திரன் என்பவர் திருநெல்வேலி தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை எடுத்து வருகிறார். அவருக்கு திமுக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 50,000 உதவியை மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் மற்றும் கோதை மாரியப்பன், ஐயம்பெருமாள் ஆகியோர் இணைந்து வழங்கினர். எந்த கவலைப்பட வேண்டாம். மற்றபடி பிப்ரவரி 2ஆம் தேதி விழுப்புரம் மாநாட்டிற்கு சென்று வருகின்ற பொழுது விருதுநகர் அருகிலே ஒரு சாலை விபத்து ஏற்பட்டது. அந்த சாலை விபத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய 12 பேர் சிறிய காயத்தோடு காயப்பட்டார்கள். அவர்கள் ஒருவர் மகேந்திரன் ஒருவர் பலத்த காயத்தோடு இங்கே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆணைக்கிணங்க இன்றைக்கு இந்த நிர்வாகிகள் அவர்களை பார்க்க நாங்கள் வந்திருக்கின்றோம். முதல் கட்டமாக அவர்களுக்கு சிகிச்சைக்காக 50,000 ரூபாயை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதை வழங்கிவிட்டு வந்திருக்கின்றோம். அவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று சொல்லி புரட்சி கலைஞர் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். நாங்களும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் பூரண குணமடையும் என்று சொல்லி பிரார்த்திக்கின்றோம்.